மார்னாதா. எல்லாவற்றுக்குமே ரெண்டு பக்கம் இருக்கும். துவக்கம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. வாழ்க்கை பிறப்பதுன்னு இருந்தா மரணம்னு ஒண்ணு இருக்கு. எல்லாமே இருக்கு. அப்போ நம்முடைய காரியத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் தேவன் அற்புதத்தை செய்ய போகிற ஒரு நாளும் இருக்கு. நம்ம வாழ்க்கையை மேன்மையாக்க போகிற ஒரு நாளும் இருக்கு. எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாளும் இருக்குது. நாம் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். இன்றைக்கு தேவன் ஒரு வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேச விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு. அந்த வார்த்தையை பாருங்களேன். ஆண்டவர் முடிவு உண்டுன்னு சொல்லி நிச்சயமாகவே. ஆண்டருடைய வார்த்தைகள்ல ஒரு சில டைம் பிளைனா சொல்வார், ஒரு சில டைம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்வார். அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் வித்தியாசமான அர்த்தங்கள் இருக்கு. அவர் சொல்லுகிறார், கட்டாயம் நிச்சயமா இதற்கு ஒரு முடிவு இருக்குது. ஒரு காரியம், ஒரு விஷயம் ரொம்ப பிரச்சனையோட அதோட பீக்கு போகுதுன்னா, ஏன்னா பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியும். ஆனா பிரச்சனையோட உச்சம்னு நமக்கு தெரியும். இது கைக்கு மீறி போயிட்டு இருக்கு, இது பலத்துக்கு மிஞ்சி போயிட்டு இருக்கு, இது நம்மளுடைய நாலேஜுக்கு மீறி போயிட்டு இருக்குன்னு தெரியும். அப்போ ஒரு பிரச்சனை ஒரு பீக்குக்கு போகுதுன்னா அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா பிரச்சனை அப்படியே போய்கிட்டே இருந்தா, ஒரு பிரச்சனை அதோடைய பீக்குக்கு போகும்பொழுது அடுத்து என்னன்னா இன்னும் அது அதிகரிக்காது, அது ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். எல்லாமே அப்படிதான். இந்த யுத்தங்கள் குறித்து எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, World War I, World War II. அப்போ யுத்தங்கள் நிறைய ஆண்டுகள் நடந்தாலும் அந்த யுத்தம் முடிகிற போகிற அந்த டைம்ல தான் நிறைய கண்டினியூஸா ரொம்ப பெரிய பல்கான பெரிய யுத்தங்கள், ரொம்ப மாசான யுத்தங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கும். ஏன் அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம், ஏன் அப்படி ஒரு பரபரப்பு ஒட்டுமொத்த உலகத்திலுமே? அதற்கு முன்பாக எல்லாம் யுத்தம் நடக்கும் போது இங்க ஒரு ஏரியா அங்க ஒரு ஏரியா நடக்கும். ஆனா அது முடிய போகிற நேரத்துல அதோட யுத்தத்தின் காரியங்கள் தீவிரமா இருக்கும். அப்போ ஒரு விஷயம் தீவிரமாய் செயல்படுது, ஒரு விஷயம் ரொம்ப பலத்துக்கு மிஞ்சி போகுதுன்னா அது ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு முடிவு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்திற்கு தேவன் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அது தேவன் இப்பொழுதே செய்ய போகிறார். நிச்சயமாகவே, கட்டாயம் ஒரு முடிவு எதற்கு நான் வைத்திருக்கிறேன் என கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கார். அப்போ ஆண்டவரே, நீங்க அந்த முடிவை வைத்திருந்தா அதை என் வாழ்க்கையில இன்னும் ஏன் செய்யாம இருக்கீங்க? நான் ஏன் இதை இன்னும் பார்க்காம இருக்கேன்? என்ன ஒரு காரியம்னா விசுவாசம். உங்களுடைய அவிவிசுவாசனாலதான் நிறைய ஜனங்கள் நினைப்பார்கள், ஆண்டவர்கிட்ட ஐயோ அவர் நினைச்ச போதான் செய்வார்ட்டு, நம்ம எவ்வளவு கேட்டாலும் எவ்வளவு அழுதாலும் எனக்கு ஒரு அற்புதத்தை இப்பவே செய்ய மாட்டார்ட்டு நம்மளே நினைத்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் உங்களை அழ வச்சு பார்க்கணும், உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும், அப்படி இப்படி கிடையவே கிடையாது. அவர் உங்களை உருவாக்குவார், உங்களுக்கு கட்சி கொடுப்பார், ஆனா உங்களை அவமானப்பட விட மாட்டார், உங்களை கஷ்டப்பட விட மாட்டார், உங்களை வேதனைப்பட விட மாட்டார். அதெல்லாம் தேவன் செய்ய மாட்டார். உருவாக்குறது சரிதான், உங்களுக்கு கட்சி கொடுப்பது சரிதான். தேவன் அவருடைய ஆலோசனையின்படி நடக்க சொல்றது அதெல்லாம் சரிதான், தவிர மற்றபடி தேவன் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டார். அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ தேவனுக்கு உங்கள் தேவைகள் தெரியும், உங்க காரியங்கள் தெரியும், உங்க போராட்டங்கள் தெரியும், உங்க விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஆண்டவர் அதுல ஒரு அற்புதம் அவர் செய்ய ரெடியா இருக்கார். ஆனா அதை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு உங்களுடைய இருதயத்துல விசுவாசம் இல்லை, அவிவிசுவாசம். நான் ஜெபிச்சா கர்த்தர் தரமாட்டார், இப்போ தரமாட்டார், அப்புறம் தான் தருவார், இன்னும் என்ன கஷ்டப்படுத்தி தான் தருவார், இப்படி நீங்களா உங்களுக்குள்ளே ஒரு கற்பனை வைத்துக் கொள்வது இல்ல. கர்த்தர் கட்டாயம் தருவார். யோசித்து பாருங்க, ஆண்டவர் ஊழியம் செய்தார். இயேசப்பா இந்த பூமியில ஊழியம் செய்தப்ப அவருக்கு ஏதாவது ஒரு காரியத்துல குறைவு வந்ததா? அவர் பரலோகத்துல இருந்து அனுப்பப்பட்டவர் தான். அவர்கிட்ட ஏதாவது குறை இருந்ததா? இல்ல. அவர் இங்க இருந்தார், ஊழியம் செய்தார், சரியா சாப்பிட்டார், நல்லா அவருக்கு வஸ்திரம் இருந்தது, அவருக்கு இடமெல்லாம் இருந்தது. அவர் சொன்னார், மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இல்லை, சொந்த இடம் சொந்தோன்னு ஆண்டவர் தன்னுடைய பெயர்ல ஏதோ ஒண்ணும் எழுதி வைக்கல. ஆனா குறைவில்லாமல் அவர் நடத்தப்பட்டார். எது ஒன்றுமே தாழ்ச்சி இல்லை. ஆகாரத்திற்கு குறைவில்லை, வஸ்திரத்துக்கு குறையில்லை, தங்குற இடத்திற்கு குறையில்லை, போகிற இடம்லாம் கீர்த்தி புகழ்ச்சி. போராட்டம் இருந்தது, எழுப்பினார்கள், பிரச்சனை 3.5 வருஷமும் ஏதேதோ காரியங்கள் வந்தது. ஆனா அவர் குறைபட்டு நிற்பதில்லையே. அப்ப தேவன் நம்மையும் அதே போலதான் பார்க்கிறார். இயேசு இப்படி பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டாரோ, நாமும் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் தான். எப்படி தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, நாம் அவருக்குள், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்து எங்க இருக்கிறார்? அவர் பரலோகத்துல இருக்கார். அப்போ நம்மும் அவருடையவர்கள் தான். கிறிஸ்து எப்படி பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாரோ, நீங்களும் நானும் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர்கள் தான். நாமும் அனுப்பப்பட்டவர்கள் தான்.
கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நம்ம இன்றைக்கு நேற்று இல்ல, பூமி உருவாவதற்கு முன்பாகவே தேவன் உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். நாம் இந்த பூமியிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் அல்ல. ஏதோ உலக பிரகாரமா மத்த ஜனங்களை போல இருக்கிற நபர்கள் நாம் கிடையவே கிடையாது. நாம் பரலோகத்திற்குட்பட்டவர்கள். அதனாலதான் வசனம் சொல்றது, நம்முடைய குடியிருப்போ இந்த பூமியில இல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு. நம்முடைய ஆண்டவர், நம்முடைய போராட்டம் தெரியும், குறைகள் தெரியும், நம்முடைய தடுமாற்றம் தெரியும். இதெல்லாம் அவருக்கு பூரணமாய் சரியாய் தெரியும். அது எல்லாவற்றிற்குமே ஒரு முடிவு, சகலவற்றிற்குமே தேவன் ஒரு முடிவை கட்டளை பண்ணிருக்கார். அந்த முடிவு அழகா இருக்கும். ஒரு இடத்துல வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார், தம்மை நேசிக்கிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் பார்க்கலையா, காதுகள் கேட்கலையா, இருதயத்துல கூட தோன்றலையா. அந்த வார்த்தையை பாருங்களேன், தம்மை நேசிக்கிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள். அப்ப என்னை நேசிக்கிற என் ஜனங்களுக்கு நான் வைத்திருக்கிற காரியங்கள் உலகத்திலே ஒருவருக்கும் கொடுக்கப்படாத, உலகத்திலே ஒருவருக்கும் இல்லாத காரியத்தை நான் கொடுப்பேன். ஆண்டவர் உங்களோட கூட பேசிக்கொண்டிருக்கார். நம்முடைய தேவன் நம்மை குறித்து அக்கறை உள்ளவரா இருக்கார். நம்முடைய தேவன் நம்ம மேல அதிக அன்புள்ள தேவனா இருக்கிறார். நாம் தான் அவரை கண்டுகொள்ள மாட்டோம். நாம் தான் ஆண்டவரின் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார், ஆண்டவர் என் வாழ்க்கையில எதுவும் சொல்லிட்டு இல்ல. 24 மணி நேரம் கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கார். அவர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க தான் ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க தான் அதை அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்வார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் போதுமானவர். ஒரு முடிவு இருக்குங்க, கட்டாயம் இருக்கு, அது வித்தியாசமானது. இனி போராட்டம்லாம் இல்ல, இனி பிரச்சனை குறைவுகள் கிடையாது. சோதனையின் காலம் முடிந்து விட்டது. இனி எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளக்கூடிய காலம், இனி எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய காலம், இனி நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய காலம். இனி ஒரு நாள் கூட குறைபட்டு நிற்க மாட்டீர்கள். இனி பூரணமாய் சம்பூர்ணமாய் குறைவு இல்லாமல் எல்லாம் உங்கள் கரத்திலே வந்து கொடுக்கப்படும், உங்க கிட்ட வந்து அது சேரும். நீங்கள் போய் பிரயாசப்படணும், நீங்கள் போய் அதை தேடணும் அவசியம் இல்ல, உங்க கிட்ட எல்லாமே வரப்போகுது. தேவன் தம்முடைய நேரத்தை மாற்றிவிட்டார், ஆண்டவர் தம்முடைய காலத்தை மாற்றிவிட்டார். சோதனையின் காலம் முடிந்து விட்டது. இனி வெற்றியின் நாள், இனி ஜெயத்தின் நாட்கள். இனி நீங்கள் தைரியமாய் நடப்பீர்கள். சிங்கத்தை போல, சிங்கத்திற்கு ஒப்பான தைரியம் இருக்கும். அதே போல கண்ணீரோடு விதைத்த நாட்களுக்கு எல்லாம் சரியாய் நீங்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்ய போகிறீர்கள். விதைக்கும் போது கண்ணீரோடு விதைத்தீர்கள், அறுக்கும் பொழுது எப்படி கம்பீரமாய் நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள். அதை தேவன் கொடுக்க போகிறார். ஒருவருக்கும் இல்லாத காரியங்கள் மத்த ஜனங்கள் 10 வருஷம் 20 வருஷம் செய்ய போகிறத நீங்க ஒரே வருஷத்துல திருப்பிக் கொள்ள போகிறீங்க. மத்த ஜனங்கள் போராடி வாழ்நாள் முழுக்க சம்பாதித்துக் கொள்ள போகிற விஷயத்த ஒரே நிமிஷத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சர்வத்தையும் தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். நம்முடைய தேவன் நம்மை நடத்துவார், நம்முடைய தேவன் நமக்கு சகலவற்றையும் செய்வார். மகிமையான காரியத்தை தேவன் உங்க வாழ்க்கையில கொடுப்பார். நீங்கள் பயப்படாதீர்கள். என்னவாய் முடியும், சரியாய் முடியும். இப்பொழுது விசுவாசிங்கள். ஆண்டவரே போதும், ஆண்டவரே சோதனையின் காலம் முடிந்து விட்டது, குறைவுகளின் காலம் முடிந்து விட்டது, இருளின் நாட்கள் முடிந்து விட்டது, வேதனை அழுகை துக்கத்தின் நாட்கள் முடிந்து விட்டது. இனி சந்தோஷம், கம்பீரம், ஆர்ப்பாரம், ஜெயதொனிதான் கேட்க போகிறது. இனி தேவனுக்கு நன்றி செலுத்துவதோ, தேவனுக்கு நன்மையான காரியத்தை செலுத்துவதுதான் எழும்ப போகிறது. இன்றைக்கு தேவன் மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். இன்றைக்கு தேவன் பலமான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். நம்முடைய தேவன் நம்மை நடத்துவார், நம்முடைய தேவன் நமக்கு பலன் செய்வார், நம்முடைய தேவன் நமக்கு எல்லாவற்றையுமே செய்து கொடுப்பார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை அபிஷேகிப்பார், அவர் நம்முடைய தேவைகளை பூரணமாய் சந்திக்க போதுமானவர். விசுவாசிங்க. ஆண்டவர் இப்பொழுது எனக்கு அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இப்பொழுதே அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் இப்பொழுது எனக்கு மகிமையான காரியத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இப்பொழுதே இந்த மகிமையான காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இப்பொழுதே விசுவாசிக்கும் பொழுது இப்பொழுதே காரியங்கள் கொடுக்கப்படும். வசனத்துல எங்கெங்கெல்லாம் விசுவாசம் விசுவாசன்ற வார்த்தையை பாக்குறீங்களோ அங்கெங்கெல்லாமே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும், உடனே உடனே உடனே. நீங்க போங்களேன், ஆண்டவர் ஏசப்பா ஊழியம் செய்யும் பொழுது அநேக ஜனங்கள் வந்து கேட்டார்கள், ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க. பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ இருந்தா, ஒரு 100க்கு அதிபதி ஒருத்தவர் இருந்தாரு, ஒரு சிறுபெண் மரித்து போனா, அவருடைய தகப்பன் ஒருத்தர் இருந்தாரு, நிறைய பேர் கண் தெரியாத குருடர் இருந்தாரு, நிறைய பேர் இருந்தார்கள். எல்லா இடத்துலயுமே கர்த்தர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார், விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிற சொன்னோடனே உடனே அற்புதம்னு வசனம் போட்டிருக்குது. அப்ப விசுவாசம் என்னன்னா உடனே உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கும், அது இழுத்துக்கொண்டே போகாது. And now faith வசனத்துல சொல்லும் பொழுது, இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லும் பொழுது இந்த ஃபெய்த்ன்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணும் பொழுது வசனம் சொல்லுகிறது now faith. நவுனா இப்பன்னு அர்த்தம்.
இப்பொழுதே. இப்பொழுதே தேவன் வல்லமையான காரியத்தை கொடுப்பார். இப்பொழுதே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதே தேவன் மகிமையான காரியத்தை கொடுப்பார். இப்பொழுதே எல்லாமே நமக்கு கொடுக்கப்படும். இப்பொழுதே. விசுவாசிக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்துரும். ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே போய் தள்ளுண்டு போய் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாம நீ சொல்லும் பொழுது அது அப்படியே நடக்கும். தேவன் சொல்றார், அப்படியே இப்பொழுதே தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார். இப்பொழுதே மகிமையான காரியத்தை தேவன் கொடுக்க போகிறார். அதை ஏற்றுக்கொள்ள, அதை பெற்றுக்கொள்ள, அதன் படி நடக்க நீங்க உங்கள் இருதயத்தை நீங்கள் பொருத்தி கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்திற்குள்ளே விசுவாசத்துடன், ஆண்டு சொல்ல கடுகள விசுவாசம், சின்ன விசுவாசம் போதும். விசுவாசம் கஷ்டம் கிடையாது. விசுவாசம் சொல்லுவோம், என்ன அவர் எனக்கு செய்வார், இப்பொழுதே செய்வார். தேவை இப்பொழுதுதானே, குறைகள் இப்பொழுதுதானே. தேவன் இப்பொழுதே செய்து உங்களுக்கு பூரண காரியத்தை உங்க வாழ்க்கையில தேவன் கொடுப்பார். சோர்ந்து போகாமல் அவரை உறுதியை பற்றி பிடிங்கள். நம்முடைய ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். அவரை மாத்திரம் நம்பிக்கொண்டால் போதும், அவரை மாத்திரம் உறுதியை பற்றி பிடித்தால் போதும், நம்முடைய தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். ஒரு விசனம் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இப்பொழுதே நான் விசுவாசத்தை எனக்கு அற்புதம் கொடுப்பேன்னு சொல்றீங்களே, இப்பவே விசுவாசிக்கிற ஆண்டவர் என் தேவையை சந்திங்க. இப்பவே விசுவாசிக்கிற ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்யுங்க. என் தேவையை சந்திங்க, வியாதி குணமாக்குங்க, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, புதிய காரியத்தை செய்யுங்க. உங்களுக்கு என்னென்ன காரியமோ, என்னென்ன குறையோ, என்னென்ன தேவையோ எல்லாவற்றிற்குமே ஒரு முடிவு இப்பொழுது. நாளைக்கு இல்ல, அப்புறம் இல்ல, அடுத்த நாள் இல்ல, லேட்டா இல்ல, இப்பொழுது. இப்பொழுது தேவன் அதை செய்து கொடுக்க போதுமானவருக்கு விசுவாசம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இப்பொழுது தேவன் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாம். நீங்க யாரா வேணா இருங்க. கர்த்தருக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு தான் செய்யணும், என்னுடைய பிள்ளை அல்லாதவர்களுக்கு, என் ரத்தத்தினால் கழுவப்படாதவர்களுக்கு நான் செய்ய மாட்டேன் கிடையாது. மனிதர்கள் தான் பிரித்து பார்ப்பார்கள். கர்த்தர் ஒருபொழுதும் இப்படி பார்க்க மாட்டார். கர்த்தர் ஒரு நாளும் அப்படி பார்க்க மாட்டார். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை மாத்திரமே பார்ப்பவர். ஏன்னா வசனத்துல அற்புதம் பெற்றுக்கொண்ட எவருமே யூதர்கள் இல்ல. ஒரு சில பேர் இருந்தார்கள், ஆனா மேக்சிமம் யூதர்கள் கிடையாது. அது ஒரு மனிதன் தேவன் கிட்ட இருந்து பாராட்டே வாங்கினார். அவர் யூதன் கிடையவே கிடையாது. அப்போ ஆண்டர்கிட்ட இருந்து அற்புதம் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கணும், ஆண்டோடைய பிள்ளையா இருக்கணும் கிடையாது. நீங்கள் யாரா வேணா இருக்கலாம். நீங்க விசுவாசத்தோட இப்பொழுது எசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தானே தெரியும். அப்ப நீங்க அதை சொல்லி, ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக கட்டாயம் இப்பொழுதே செய்வார். இப்பொழுதே, இப்பவே கொடுப்பார். இப்பவே தான் கொடுப்பார். விசுவாசத்தோட ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையிலே வாசம் செய்வேன் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிரந்தரமான இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலமான என் தேவனே, அப்பா நீர் சொன்னீர்ல, நிச்சயம் முடிவு உண்டு, கட்டாய முடிவு உண்டு. என்னுடைய நம்பிக்கை வீண் போகாத ஆண்டவரே. அநேக ஜனங்கள் உண்மை நம்புறது மாத்திரம் இல்ல, உண்மை விசுவாசத்தோடு உண்மை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு இப்பொழுதே அற்புதத்தை செய்து கொடுங்க. அவர்களுக்கு இப்பொழுதே மேன்மையான காரியத்தை கொடுங்க ஆண்டவரே. இப்பவே அற்புதத்தை செஞ்சு கொடுங்க ஆண்டவரே. அவங்க என்ன காரியத்திற்காக கேட்கிறார்களோ அப்ப அவங்க தேவைகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்படுவதாக அவர்களுக்காக ஜெபிக்கிற சுவாமி. இப்பொழுதே நீர் இறங்கி அவர்களுக்கு நீர் ஒரு பதிலை கொடுப்பீராக. அப்பா, எல்லா ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜெபத்தை வாரத்தோடு கேட்டு யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறேன் எனக்கு அற்புதம் செய்யுங்க உம்மை நோக்கி கேட்கிறார்களோ எல்லா பிள்ளைகளுக்கும் எப்பேற்பட்ட பெரிய விஷயமா இருக்கட்டும், எத்தனை வருடங்கள் அது அடைபட்டு இருக்கட்டும், எத்தனை மனிதர்கள் அதற்கு எதிர்த்து வரட்டும் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவரா இருக்கிற ஆண்டவரே. அந்த மனிதர்களுக்கு அதை இப்பொழுது நீர் கொடுப்பீராக. வல்லமின் தேவனை இப்பொழுதே கொடுங்க. மகிமையான தேவனை இப்பொழுதே கொடுங்க. பலமான தேவனை இப்பொழுதே கொடுங்க ஆண்டவரே. அவங்க நிரப்புங்க ஆண்டவரே. அவங்க நிரப்புங்க ஆண்டவரே. அபிஷேகநாதரே நிரப்புங்க. ஆளிகை நிறைந்தவரே நிரப்புங்க. இம்மானுவேலரே அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் வியாதிகள் விடுதலை பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தாலே அவங்க வியாதியிலிருந்து இப்பொழுதே விடுதலை கொடுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தாலே எந்தெந்த வியாதியோடு அவர்கள் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு பல வருடமா அதிலே போராடி கொண்டிருக்கிறார்கள், இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வியாதியிலிருந்து விடுதலை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆமேன். இயேசுவே, நீர் வியாதியிலிருந்து சுகம் கொடுக்க போறதற்காக நன்றி அப்பா. அப்பா, அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி அப்பா. அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே. அப்பா, அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுகிறது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பல வருடமாக அடைக்கப்பட்ட வாசல் அவங்க அது அற்புதமா ஆண்டவரே உங்ககிட்ட அற்புதத்தை கேட்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரான்னு உம்மிடம் ஏக்கமாய் கேட்கிறார்கள். இப்பொழுதே இந்த அடைபட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தாலே திறக்கப்படுவதாக. அவர்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் மகிமையான காரியத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள்.
பலமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் மீட்பராகிய என் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் செய்து கொடுக்க போறமைக்காக நன்றி அப்பா. அந்த அற்புதங்க வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே. அதிசயத்தை உங்க வாழ்க்கையில செய்து கொடுங்க ஆண்டவரே. பலமானவரே உம்மை துதிக்கிறேன். நீதியின் தேவனே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே, அப்பா அவங்க வாழ்க்கையில இருதயத்துல சமாதானம் இல்லாமல் அப்பா தவித்து கொண்டு வேதனையும் வலியிலும் அவங்க இருதயம் நிறைத்திரளப்பட்டு இருக்கு ஆண்டவரே. கஷ்டத்துல இருக்காங்க ஆண்டவரே, குறைவுல இருக்காங்க ஆண்டவரே. இப்பொழுதே அவங்க இருதயத்துல இருக்கிற போராட்டத்தை எடுத்து போட்டு சமாதானத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் பலத்தினாலும் நிறைத்தரல போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. அபிஷேகநாதனே உமக்கு நன்றி. ஆளுகை நிறைந்தவரே உமக்கு நன்றி அப்பா. இம்மானுவேலரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவா நிஸ்ஸியே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்ல ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அப்ப அநேக ஜனங்கள் தேவையில இருக்காங்க ஆண்டவரே. அப்ப அவர்களுக்கு பல ஆயிரம் தேவைகள் இருக்கு ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் இப்பொழுதே சந்திக்கப்படுவதாக. அந்த தேவைகளை நீர் கொடுக்க போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆசீர்வதிக்கும் என் தேவனே, குறைவுகளை நீக்கும் என் தேவனே, பலமான காரியத்தை செய்யும் என் தேவனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மிடமே வல்லமே ஆண்டவரே. அப்பா அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைகளையும் கஷ்டத்திலும் வேதனையும் சொல்லி அவர்கள் அற்புதத்திற்காக இப்பொழுதே ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. இப்பொழுது எனக்கு அற்புதம் கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தாலே அந்த தேவைகள் இப்பொழுது சந்திக்கப்படுவதாக. அந்த ஞானம் இப்பொழுது கொடுக்கப்படுவதாக. அந்த வியாதி இப்பொழுது விடுதலை பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே மகிமையான காரியத்தினர் கொடுக்க போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. வல்லமையும் அதிசயம் பராக்கிரம் நிறைந்த உம்முடைய நாமத்தினாலே மகிமையான காரியத்தின் கொடுக்க போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தாலே கொடுக்கிற அற்புதத்திற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தாலே கொடுக்கிற பலமான காரியத்திற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தாலே அநேக ஜனங்களை உடைய பரிசுத்தாவினால் நிறைத்தள்ளி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அநேக ஜனங்களுக்கு புரியல இது என்னன்னு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது கிறிஸ்துவனுடைய பரிசுத்தாவையும் நீங்கள் பயப்பட வேணாம், சந்தேகப்பட வேண்டாம். ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் நிறைத்தரல போறமைக்காக உமக்கு நன்றி. அநேக ஜனங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர். உடைய ஆவியினால் அவர்கள் நிறைத்தரலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலமான காரியத்தை செய்கிறதற்காக, வல்லமையான காரியத்தை செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இப்பொழுது உங்க வாழ்க்கையில் செய்த அற்புதத்திற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen.